கூடியவரை ஹோட்டல் சாப்பாட்டை தவிர்ப்போம். அதாவது பாருங்க, கல்லூரியில சேர்ந்து 15 நாள் கல்லூரி நண்பர்களோட சேர்ந்து நடனமாட செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த இளைஞர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த முகமது சுஹைல், வயது 22 தான் ஆகுதுங்க. சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில MBA படிப்புல சேர்ந்து இருக்கிறாரு. சேர்ந்த 15 நாள் வெளியில வந்து டூர் போயிருக்கிறாங்க. அந்த அப்ப வந்து சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பஃபுக்கு போயிருக்கிறாப்புல. போயிட்டு அங்க போய் நண்பர்களோடு சேர்ந்து நடனம் ஆடி இருக்கிறார். அது இப்ப கல்லூரி வாழ்க்கையில ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு நடனம் ஆடுறதுலாம். என்னங்க, அப்போ நடனம் ஆடிட்டு இருந்தது வரைக்கும் ஓகே. அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, டக்குன்னு பசிச்சிருக்குது, போய் துரித உணவுகள், அந்த சாண்ட்விச், பர்கரு, இது மாதிரியான ஐட்டங்கள், புரோஸ்டட், இது மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிருக்காருன்னா ரெஸ்ட் எடுக்காம தொடர்ந்து நடனம் ஆட ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போது என்ன ஆகும்னாக்க செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சாப்பிட்ட உடனே வந்து, அதுவும் நடனம் ஆடுறதுனால உடம்பு அத்தனை உறுப்புகளும் அசையும். சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் எல்லாருமே. அது வந்து உடம்புக்கு பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதுதான் இந்த நண்பர் சகோதரர்கள் நடந்திருக்குது. ஹார்ட் அட்டாக் பிரச்சனைனால அங்கேயே அந்த நண்பர்கள் முன்னாலேயே அப்படியே சுருண்டு வந்து இறந்துட்டு இருக்கிறார். அவங்க வீட்டுல சொல்றாங்க, சுஹைலுக்கு 5 வேளை தொழக்கூடியவர், ரொம்ப எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப நல்ல பையன், அவன் இறந்து போனது இப்ப பெரிய ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இப்ப என்ன பண்றதுங்க, மேக்சிமம் நாம வந்து அந்த வியாபார தலங்கள்ல வந்து சாப்பிடுறத குறைச்சிக்கணும். ஹோட்டல்கள்ல ஏதோ ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் போறோமா, சாப்பிட்டோமா. மேக்சிமம் நம்ம செல்ஃப் குக்கிங் தான், நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுதான் வந்து ஆரோக்கியம் இன்னைக்குமே. ஏன்னா நாமளே நேரடியா பாக்குறோம், இந்த புரோஸ்டட் கடைகள்லாம் இங்க சவுதியிலேயே கூட எண்ணெய் வந்து எவ்வளவு பழைய எண்ணெய்கள்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் அவனுக்கு கட்டுப்படி ஆகும். இங்க சவுதி போன்ற இவ்வளவு பெரிய வாரம் செக்கிங் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய இந்த நாட்டிலேயே இப்படி இருந்துச்சுனாக்க, நம்ம இந்திய நாட்டுல வந்து எண்ணெயோட தரத்தெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை. கலப்படங்கள் எல்லாத்துலயும் கலப்படம். சவுதியிலேயாவது ஓரளவு கலப்படங்கள் இல்லாத பொருட்கள் கிடைக்குது. நம்ம தமிழகத்தை இந்த இந்தியாவில பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலப்படங்கள். அங்க வந்து மாசு தர கட்டுப்பாடு வாரியெல்லாம் வந்தா கூட அவங்களுக்கு ஏதாவது கையூட்ட கொடுத்து சமாளிச்சிடுறாங்க ஓனர்கள். அதனால அவங்களை கண்டுக்காம போயிடுறாங்க. இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. இது வந்து நாம வந்து தவிர்த்துக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய உயிர் முக்கியம், நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? அதனால வந்து மேக்சிமம் வந்து சமைச்சு சாப்பிடுற பழகிக்குங்க. அது வந்து ஒரு பெரிய கலையே கூட, சமையல் செய்யறதுங்கிறது. இப்ப நாங்கெல்லாம் வந்து சவுதியிலாம் வந்து நானும் நல்லா சமைப்பேன். எந்த பொருளை கொடுத்தாலும் நல்லா சமைச்சு வச்சிருவேன். அந்த அளவு நீங்க வந்து திறமையை உங்களுக்கு வளர்த்துக்குங்க, அதுதான் நல்லது. சாப்பிடலாம் எப்பனாக்க வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி லீவ் நாள்ல வெளியில போறோம், ஃப்ரெண்ட்ஸுகளோட போறோம், அப்ப ஒரு டைம் சாப்பிடுறதுங்கிறது அது ஓகே. இந்த ரெகுலரா சாப்பிடுறது இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நம்ம உடம்புக்கு. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். சாப்பாடுகளை வந்து மேக்சிமம் நீங்க வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறத குறைச்சிங்க. நீங்க சொந்தமா சமைச்சு சாப்பிடுங்க, அதுதான் உங்களுடைய ஆரோக்கியம். இந்த பையனுடைய எதிர்காலம் இப்ப அவர்களுடைய குடும்பத்தவருக்கு ரொம்ப நம்ம ஆழ்ந்த அனுதாபங்கள். அதாவது படிச்சு MBA படிச்சு நல்ல ஒரு முன்னுக்கு வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவான்னு நினைச்சிருக்கிறான் அந்த குடும்பத்தவர்கள். வந்து அந்த பையன் வந்து இறந்து இருக்கிறாப்புல. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களிடமே வந்து இறைவனிடம் வந்தோம், இறைவனிடம் திரும்ப வேண்டியவர்கள் அப்படிங்கிற அந்த அதோட பொருள். அந்த மாதிரி நாம இறைவனிடம் தான் வந்தோம், இறைவனிடம் தான் போறோம். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல நாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். மேக்சிமம் சமையல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான். அது இல்ல 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட நான்லாம் வந்து சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து சூடு பண்ணி, அது கூட தவறுங்கிறாங்க. ஆரோக்கியம் வந்து அன்னன்னைக்கு சமைச்சு அப்பப்போ சமைச்சு சாப்பிட்றதுதான் நல்லது. முடியாத பட்சத்துல ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சு சூடு பண்ணி, அதாவது டெய்லி சூடு பண்ணாம அதை அந்த
ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கணும். அப்போ உள்ள ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அது மாதிரியான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக் கொள்வோம். உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம்.